உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வேப்பம்பட்டு கூட்டுறவு நியாய விலைக் கடையில் இன்று தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு, 3000 ரொக்கத்தொகை ஆகியவற்றை அமைச்சர் நாசர் வழங்கினார். ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அனைத்து மதத்தினராலும் கொண்டாடப்படும் ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை. உயிர் வாழ உணவு முக்கியம். அந்த உணவை உருவாக்கி தருபவர் விவசாயி. விவசாயிகள் உலகிற்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். அதுபோல இப்பண்டிகையின் போது சூரியனுக்கு நன்றி செலுத்தப்படுகிறது. ஏனெனில் சூரியன் இல்லையெனில் உலகில் எந்த உயிர்களும் வாழ முடியாது. தமிழர்கள் எப்போதும் இயற்கையை நேசிப்பவர்களாக, நன்றி கடன் பட்டவர்களாக உள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் தினத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் செலவுக்கு 3000 என 2,23,00,000 பேருக்கு 6,937 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. நமது மாவட்டத்துக்கு 6,46,000 பேருக்கு ஆட்சித்தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது. 81 கோடி செலவில் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் மக்கள் சிறப்புடனும் மகிழ்வுடனும் இருப்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இத்தருணத்தில் அவருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்கள் என அமைச்சர் அவர்கள் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், மாநகராட்சி மேயர் உதயகுமார், வருவாய் அலுவலர் சுரேஷ், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல பதிவாளர் ஜெயஸ்ரீ மற்றும் ஒன்றிய செயலாளர் பிரேமானந்த், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயசிலி ஜெயபாலன், ரமேஷ், ஜெரால், ஜெயபாலன், நரேஷ்குமார், விமல் பஷ்யன், மாவட்ட பிரதிநிதி பரமேஸ்வரன், ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.